அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அதனால பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. எதையும் ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும். எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. எல்லாத்துலேயும் பிளான் பண்ணுறவங்களா இருப்பாங்க. கணிதத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க. நம்ம புதனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஞான வைராக்கிய காரகாய நமக அப்படின்னு தான் நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் கன்னிராசிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு குணங்களாக இருக்குது. அதாவது ரெண்டாவது அவங்க புத்திசாலின்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் மற்றவங்களை கொஞ்சம் குறைவாக இடப்பட விரும்புவாங்க. அதை மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். பொதுவாக இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் தனுசு ராசியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மகர ராசிக்கு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஜனவரி 13லேருந்து 17க்குள்ளே இவங்க அத்தனை பேருமே போயிடுறாங்க. பொதுவாக கன்னி ராசிக்கு கண்டகச்சனி வேறு நடக்குது. சனி பகவான் பார்வை இருக்குது, கண்டகச்சனி இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். ஆனால் தொழில் ரீதியாக பயங்கர குழப்பங்கள் இருக்கும். எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ் தான். எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ இதை இவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்தெந்த பாவம்னா 4வது பாவம், 5வது பாவம், 6வது பாவம், 7வது பாவம் இதெல்லாம் செயல்படும். இதெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இவங்களுக்கு 4வது பாவம் செயல்படும் பொழுது 10வது பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான பாவமும் செயல்படும். ஸோ அதனால் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அரசாங்க சம்பந்தமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக 4ஆம் வீடு அப்படின்றது அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறுகள் இருக்கும். அது கொஞ்சம் சரியாக போகும். இந்த 4வது வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே இருக்குது. அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் தேரும். இதெல்லாம் வீடு வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இப்போ வீடு சொத்து வாங்குறது, நிலம் சம்மந்தமாக வாங்குறது, விற்கிறது, சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இல்லை வீட்டை ரினோவேஷன் பண்ணலாம், இல்லை வீட்டில் யாரும் கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம். இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளோ அந்த மாதிரியான விஷயங்களோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் இருந்த போதிலும் இதெல்லாம் இருந்தாலும் குரு வக்ரமாக இருக்கிறதுனால அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறோம்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆஃபீஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் ஒரே தூக்கமாக வரும். வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. மனநிலையில் ரொம்ப எமோஷனலாக ஸ்ட்ரெஸ் ஏற்படும். என்னடா ஒன்றுமே பண்ணுவோம், எல்லாத்தையும் கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதனால் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஓவர் திங்க் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். பொதுவாக நீங்கள் புத்திசாலின்றதுனால மனசு சும்மாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. குரு 10ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுடைய கேரியரில் க்ரோத் இருக்கு இல்லையா, அது ஸ்லோவாகும், பட் ஸ்டெடியாக இருக்கும். அது ஏற்கனவே நீங்கள் முயற்சி செஞ்சு கைவிடப்பட்ட விஷயங்களை திரும்ப எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துருதுன்னா அதெல்லாம் டிலே ஆகும். மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். டீச்சிங் வேலை பார்க்குறவங்க, கன்சல்டன்சிஸ் நடத்துகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலங்களாக இருக்குது. ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தோம்னா கொஞ்சம் நிலம் ரியல் எஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அது கொஞ்சம் நல்ல காலமாக இருக்குது. சனி பகவான் மீன ராசியில் வக்ரமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு அது கண்டகச்சனியாக இருக்குது. உங்களுக்கு சனியினுடைய பார்வை இருக்குது, கண்டகச்சனியாக இருக்குது. இல்லை வக்ர நிவர்த்தி ஆகிடுது டிசம்பர் மாதமே. சனி பகவான் உங்களுக்கு 7வது வீட்டில் சனியினுடைய பார்வையில் நீங்கள் இருக்கீங்க. இதனால உங்களுடைய கான்டாக்ட்ஸ் பிரச்சனைகள் உண்டாகும். உங்களுடைய தொடர்புகளில் பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வீடுகளில் பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போட சில சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்கன்னா
7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். பார்ட்னர்ஷிப்ன்றது பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதனால அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஏதாச்சும் போட்டிங்கன்னா லீகல் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா லீகலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். அதனால அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு வந்து உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகளுக்கு வந்து உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காரியங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க மேல அவங்களுக்கு வந்து இப்போ வெற்றி கிடைக்கிறதுக்கான காலமா இருக்கு. நீங்க இதை தவற எடுத்துக்க வேண்டாம். ஒரு சில காலங்கள் ஒரு சில பேருக்கு வெற்றி கிடைக்கும். அது மாதிரி நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஜாப்ல வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல காம்படிஷன் இருந்ததுன்னா அதுல வந்து கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்கள்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் வந்து 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு போயிடுறது. ஸோ இதெல்லாம் அங்கே போகிறதுனால எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, ஜனவரி 13க்கு மேலே காதல் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமாக நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவிக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைங்கள் கரு உருவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த பீரியடில் நல்லா இருக்கும். ஸ்பெக்குலேஷன் பண்ணலாம். அதாவது ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி ஸ்பெக்குலேஷன் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் அளவோடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா தான் இருக்கும். அதனால் ஏதான ஒரு சின்ன சின்ன ஜெரிமான கோளாறுகள் வரலாம். ஆங்ஸைட்டி, ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நல்லா ப்ராப்பராக டயட் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். தூக்கம் நல்லா தூங்கி எழுந்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் போகிறதுனா போகணும். இதெல்லாம் வந்து பண்ணுறது நல்லது. பொதுவாக வந்து ஓவராலாக இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு முடிவெடுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் அப்படின்றத நீங்கள் இந்த மாதத்தோடைய ஒரு டோட்டல் ஜிஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பொதுவாக இந்த மாதத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரியரில் உங்களுடைய வேலைகளில் கேரியரில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். குழந்தைங்களுடைய விஷயங்களில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். குழந்தைங்க மூலமாக சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்னா தொடர்புகள், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி வெளி தொடர்புகள் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச்சுவார்த்தை பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடல்நிலையை நீங்கள் கவனம் வச்சுக்கணும். இதே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களை வந்து ஒரு வாரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் குடும்ப சம்பந்தமான வீட்டு சம்பந்தமான சிந்தனைகள் இருக்கும். மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ் இருக்கும். மன அழுத்தங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஜனவரி மாதம் 8ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 2வது வாரம் அது எப்படி இருக்குன்னா, கேரியரில் வந்து ஒரு சில டிஸ்கஷன்ஸ் இருக்கும். உங்கள் கேரியர் சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயம் அதில் வந்து நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வது வாரம் அதாவது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து குழந்தைங்க சம்மந்தமாக நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்குது. காதல் பண்ணவங்களுக்கு நல்ல டைமாக இருக்குது. நீங்கள் க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா மீடியா இல்லை யூடியூப் இந்த மாதிரி பண்ண சோஷியல் மீடியாலாம் இருக்காங்களே, அது மாதிரி வந்து க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது 3வது வாரம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4வது வாரம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 4வது மாதம் நல்ல கொஞ்சம் இந்த மாதத்துலேயே 4வது வாரம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான இருக்குது. குழந்தைங்கள் வழியில் நிச்சயமாக சந்தோஷமான நியூஸ் கிடைக்கும். இது இன்னும் அடிஷ்னலாக வந்து உங்களை வந்து மன மகிழ்ச்சியில் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கடைசி வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கு. பொதுவாக வந்து இந்த வாரத்தில் புதன் அவங்களோட ராசிக்கு அதிபதி புதன்றதுனால பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம். அந்த பச்சைப்பயிறு சுண்டல் போட்டு 4 பேருக்கு கொடுக்கலாம். ஓம் புதாய நமஹ, ஓம் பும் புதாய நமஹ அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் 16 முறை சொல்லலாம். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பார்வை இருக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு
எள்ளு விளக்கு போடுறது, தொழிலாளர்கள் கஷ்டப்படுறவங்க தொழிலாளர்கள் அவங்களுக்கு எளியவங்களுக்கு நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. கேதுவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கேதுவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பிள்ளையாரை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது 3ம் பண்ணிட்டாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.